வணக்கம். காஞ்சிகேசன் பேசுகிறேன். எப்படி இருக்கீங்க? நேற்று நான் இந்த அரக்கோணம் வீடியோ போட்டிருந்தேன். உடனே ஒரு நண்பருக்கு சும்மா தான் போட்டேன், துண்டு, வேறு ஒன்றும் இல்லை. அரக்கோணத்தை பற்றி போடுவேன். நீங்கள் நான் அரக்கோணமா அப்படின்னு இந்த வீடியோ கொஞ்சம் லாங்காக போகும், கேட்டுக்குங்க. ஏன்னா இது எங்கள் ஏரியாவை பற்றி சொல்கிறேன். நான் வந்து சிந்தாப்பேட்டை ஏரியாக்காரன். அதாவது சென்னையில் சிந்தாரிப்பேட்டை, புதுப்பேட்டை, அந்த சைட் போனால் வண்ணாரப்பேட்டை, சைதாப்பேட்டை, இதெல்லாம் பேட்டைன்னு வரும். எங்கள் சிந்தாரிப்பேட்டில் எல்லா தெருவுக்கும் கேல்சர் நேமில் தான் வரும், அதாவது ஜாதி பேரில். எங்களது ஐயா முதலி தெரு, எங்கள் பக்கத்தில் பள்ளி தெரு, நயனியப்ப நாயகன் ஸ்ட்ரீட்டு, குருவப்ப செட்டு தெரு, அப்புறம் கலவச்செட்டு தெரு, அருணாச்சல நாயகன் ஸ்ட்ரீட்டு, சாமி பண்டாரம் ஸ்ட்ரீட்டு, சாமி நாயக்கன் ஸ்ட்ரீட்டு, அக்ராகரம் ஸ்ட்ரீட்டு, இப்படி தான் வரும் ஃபுல்லாக. அதே மாதிரி எங்கள் தெரு தான் ரொம்ப லென்த்து தெரு, நீளமான தெருவில் சிந்தாப்பேட்டில் ஐயாமலை தெரு தான் லென்த்து. இன்னொன்று அருணாச்சல நாயகன் ஸ்ட்ரீட் ஒரு குறுக்கில் ஒன்று போவோம். அது அருணாச்சல நாயகன் ஸ்ட்ரீட் இந்த பிரிட்ஜிலேருந்து அந்த நேப்பியர் பார்க் எண்டு வரைக்கும் போகும். ஓகேங்களா? இப்போ மெட்ரோ ட்ரெயின்லாம் வர்றாங்க, அது வரைக்கும் போகும். இது தான் நீளமான ஸ்ட்ரீட்டுங்க. எங்கள் சிந்தாப்பேட்டில் ரெண்டு ஹோட்டல் தாங்க அப்போ இருந்தது. ஐ நான் சொல்கிறது எப்போன்னா 70 75 வச்சுக்கலாம். 75 வச்சுக்கோங்க. அப்போ வந்து முருகேஸ் ஹோட்டல் ஒன்று இருக்குது அருணாச்சல நாயகன் ஸ்ட்ரீட்டில். இன்னொன்று இந்த கூவாத்து ஓரத்தில் அணைக்கட்டமா கோயில் கொஞ்சம் அந்த இடத்துல அந்த முனையில் தேவி கேப்னு ஒன்று இருக்கும். எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஹோட்டல். 2 ஹோட்டல் தான். இன்னும் சின்ன ஹோட்டல் மார்க்கெட்டுக்குள்ளே ஒன்று இருக்குது. அங்கே அவ்வளோ நாங்கள் போக மாட்டோம். அது லொக்கேஷன் ஒரு மாதிரியாக இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் அப்போ டியூப்லைட்லாம் அப்போல்லாம் டியூப்லைட் தானே போட்டாலே கொஞ்சம் அட்ராக்ஷனாக இருக்கும். அதுக்காக அந்த ஹோட்டலுக்கு போவோம். அதேமாதிரி நாங்கள் படித்தது வேதாந்த முதலி ஸ்கூல்னு ஒன்று. அதெல்லாம் அங்கே தான் நம்ம சேர்த்து விட்டாங்க. அப்போ 2வது படிக்கும்போது அப்போவே அங்கே அன்னதானம், அதாவது மதிய உணவு போட ஆரம்பித்தாங்க. அது சாப்பிட எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அப்புறம் அது பிடிச்சி அப்போல்லாம் நான் 2வது தானே படிக்கிறோம். வீட்டில் வந்து சொல்லி அப்போல்லாம் மத்தியானம் சாப்பாட்டு வீட்டுக்கே வந்துடுவோம், வந்து சாப்பிட்டு தான் போவோம். அப்புறம் எங்கள் அம்மா வந்து 1 பைசா கொடுத்தாங்க. ஒரு பெரிய மந்தாரையில் வாங்கினோம். வாங்கிக்கின்னு அப்போல்லாம் இலை எடுத்து போனால் ஸ்கூலில் போடுறவங்க போடுவாங்க. விரும்பி சாப்பிட்ணுன்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா இலை எடுத்து போய் அங்கே வச்சு உக்காந்திங்கன்னா சாப்பாடு போடுவாங்க அந்த ஸ்கூலில். நான் ஒரே நாள் தான் சாப்பிட்ருக்கேன், நல்லா தான் இருக்கும். என்ன ஒன்று, அந்த மந்தாரையில் சாப்பாடு போடுறாங்க, சாப்பிட்டாச்சு. மற்ற நாள்லாம் எங்களுக்கு தெரியாத இந்த விஷயம். 3 மணி ஆனால் யார் மதிய உணவு சாப்பிட்டாங்களோ அவங்களுக்கு ஒரு டம்ளர் ஃபுல்லாக பால் தருவாங்க. அந்த பசங்களை மட்டும் டிவி ஆச்சா, அந்த பசங்களை மட்டும் கூட்டி போவாங்க. அன்றைக்கி நான் சாப்பிட்டேன்ல, நானும் கை தூக்கிட்டேன். அந்த சின்ன வயசுலேயே பாருங்கள், இன்னும் எனக்கு கூட்டி போய் ஒரு டம்ளர் பால் கொடுத்தாங்க. அந்த அலுமினிய கிளாஸ் தான், அப்போ கலர் கிளாஸில் வரும். இந்த கண்ணாடி கிளாஸ், சில்வர் கிளாஸ்லாம் கிடையாதுங்க, அலுமினிய கிளாஸ் தான். ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி கம்பல்சரி அங்கே சாப்பிட்டோன்னே அந்த மனையில் படுக்க வச்சுட்டாங்க. படுக்கணும், ஒரு 1 ஹவர்னா தூங்கணும். நாங்கள் அந்த குட்டி வயசுல என்ன தெரியும், ஏதோ படுத்துருந்தோம். மனக்கட்டை தான், பெஞ்செல்லாம் கிடையாது, பெஞ்சு சேர்லாம் கிடையாது, வெறும் மனக்கட்டை தான். போய் மனக்கட்டில் தான் உட்காரணும், கையில் இப்படி தான் எழுதணும். பலகை ஒஞ்சிட்டால் கூட அதே பலகை வச்சு தான் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் எலிமெண்ட்ரி ஸ்கூலில் குருப்பச்சத்தில் ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூல் இருக்குது, அங்கே சேர்த்தாங்க. அதுக்கப்புறம் 6வது வந்து சிந்தாப்பேட்டை ஸ்கூலில் போய்ட்டோம். 2 ஸ்கூல் தான் இருக்கும் எலிமெண்ட்ரி ஸ்கூலில். இது ஒன்று குருப்பச்சத்தில் எலிமெண்ட்ரி ஸ்கூல் ஒன்று இருக்குது. இன்னொன்று மார்க்கெட் ரோட்டில் எங்கள் ஐயாமலை தெருலே ஆர்பிசிசின்னு ஒரு ஸ்கூல் இருக்கும். இதுதான். ஏன்னா இப்போ இருக்கிற சிந்தாப்பேட்டை நண்பர்கள்லாம் நான் சொல்கிறது அப்படி ஸ்வீட் மெமரிஸாக ஃப்ளாஷ்பேக்கில் போகும். எனக்கு அப்படி தான் போய்ட்டுருக்கு. அந்த சிந்தாப்பேட்டை எங்கள் தெருவில் சுப்பிரமணிய கோயில் ஒன்று இருக்குது, முருகர் கோயில். எங்கள் அப்பா எங்களை அடிக்கடி கூப்பிட்டு போவார். ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது அப்போல்லாம் இந்த ஜிக்ஜாக் லைட்லாம் கிடையாது, இந்த மணி டிங்னு அடிக்குது பாருங்கள், ஆட்டோமேட்டிக் பல்லாம் கிடையாது. சும்மா அந்த முருகருக்கு பின்னாடி இந்த 6 கண்ணாடி வச்சுருப்பாங்க. இங்கே தீபார்த்தனை வரும்போது அது இல்லை தெரியும். அதை பார்த்து நாங்கள் ஆச்சரியப்படுவோம், இன்னும் இது எவ்வளோ இதாக இருக்குன்னு. அங்கே சும்மா எப்போ ஒரு வாட்டி சுண்டல் தருவாங்க. மற்றபடி கோயிலில் போய்ட்டு வாங்க. அப்போலாம் அவ்வளோ வெளிச்சமும் கிடையாது, சும்மா இந்த குண்டு பல்ப் மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க. கொஞ்சம் வெளிச்சம் அப்படி ஒரு டியூப்லைட் ஏதோ எங்கேயோ ஒன்று இருக்கும். அதெல்லாம் எங்கள் தெருலேருந்து, எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 10-12 வீடு தரலாம் அந்த கோயில். அது இப்போ எப்படி இருக்குன்னு தெரியல, போய் பார்க்கணும், ரொம்ப ஆசை. ஏன்னா அங்கேருந்து வந்துட்டு சிந்தாப்பேட்டிலேருந்து வந்துட்டு நான் மறுபடியும் போய் பார்க்கவே முடியல. அதாவது போக டைம் இல்லையா, இல்லை போக முடியலையா, அப்படி சான்ஸ் கிடச்சா கண்டிப்பாக போவேன். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அங்கே இருக்கிறாங்க, அவங்களாம் பார்க்கணுன்னு ஆசை. ஆனால் பேசுவோம், வாட்ஸ்அப் குரூப்பில் ஃபோனில் பேசியிருப்போம் அப்படின்னு. ஏன் நான் சிந்தாப்பேட்டை ஹைஸ்கூலில் தான் படித்தேன்னு சொன்னேன் இல்லையா. நாங்கள் படிக்கும்போது எல்லாமே அங்கே இருக்க கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் எல்லாமே படிப்பாங்க. அங்கே வந்து இங்கிலீஷ் மீடியம்னு ஒன்று இருக்கும், ஏ செக்ஷன்லாம் இங்கிலீஷ் மீடியம். அப்போது அதில் படிக்கணும்னா அதுக்கு தனியாக ஒரு எக்ஸாம் வைப்பாங்க.
என்ன ஒன்று நான் அதில் சேரணும்னு ஆசைப்பட்டேன், அந்த டைமில் முடியல. அந்த ஏ செக்ஷனை இங்கிலீஷ் மீடியம் டை அண்டு ஷூ அலவுடு. ஒயிட் பேண்ட்டு காக்கி ஷர்ட் தான். ஆனால் அவங்களுக்கு மட்டும் ஒயிட் அண்ட் ஒயிட் அப்படின்னு ஏதோ ஒன்று கொடுப்பாங்க. அந்த டை ஷூக்காக நான் ஆசைப்பட்டேன். அது அந்த டைமில் முடியல. சரி விட்டு நம்ம ஜென்ரலாக படிச்சிடும் அப்படின்னு படிச்சுட்டேன். அப்படின்னு அங்கே சின்ன ஸ்கூலில் படிக்கும்போது தான் நாங்கள் இந்த 10th 11th அப்போல்லாம் 11th தான் சொல்லுவோம். இந்த எஸ்எல்சி இப்போ தான் +2 அதெல்லாம் சொல்லுவோம். அப்போல்லாம் எஸ்எல்சி தான். எங்கள் பீரியடுக்கு அப்புறமா ஒரு வருஷம் அந்த 76 வரைக்கும் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த எஸ்எல்சின்றதை எடுத்துட்டு +2 ஆக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஆமாம். அப்படின்னு அந்த டைமில் தான் ஸ்கூல் போவோம். நாங்கள் வந்து எல்லா வித்தையும் கற்றுக்கணும். அதாவது எல்லா வித்தைனா ஸ்கூல் போவோம். அந்த டைமில் ஷூட்டிங் நடந்தது. நல்ல நேரம்னு ஒரு படம், எம்ஜிஆர் படம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ராஜாஜாலில் நடந்தது. எங்கே அந்த அந்த படிக்கிட்டு இருக்குல்ல பில்டிங், அதுக்கு எதிர்க்க ஒரு பெரிய ஸ்விம்மிங், அதாவது தாமரைப்பூ மாதிரி ஒரு குளம் இருக்கும். அந்த குளத்துக்கிட்ட ஷூட்டிங்னு கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் நடந்தது. ஸ்கூலில் போக வேண்டியது, புக்கை வைக்க வேண்டியது, வாத்தியாருக்கு தெரியாமல் நாங்கள் ஒரு 10 பேர்கிட்ட எகிரிட்டோம். அதாவது நேராக வந்து வெளியே அந்த செக்யூரிட்டி, இப்போ தான் செக்யூரிட்டினா, அப்போல்லாம் வாட்ச்மேன் தான் சொல்லுவோம். அவர்கிட்ட சொன்னேன், பாத்திரா ஏன்டா இப்படி பண்ணுறீங்கன்னு. சரி விட்டுட்டு அங்கேருந்து சைக்கிள் எடுத்து நேராக அந்த பார்க்குக்கு வந்துடும் ராஜாஜாலில். வந்துட்டு அந்த நல்ல ஷூட்டிங், என்ன ஷூட்டிங்னு சொல்கிற மாதிரி அதுவும் ஞாபகம் இருக்குது. இந்த கேஆர் விஜயா வந்து அந்த அம்மா குழந்தை வச்சுருப்பாங்க. அதாவது எம்ஜிஆருக்கு ஜெயலலிதா கேஆர் விஜயா பிறந்த குழந்தை. அதை வந்து அந்த யானை வந்து அந்த தண்ணியில் தள்ளிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. தண்ணியில் தள்ளிச்சுன்னு கேஆர் விஜயா அலற மாதிரி சீன். அந்த தண்ணிக்குள்ளே குழந்தை வேணும். அந்த ஆக்சுவலாக குழந்தை விழுதுன்னு பார்த்தா ஒரு குழந்தை இல்லை, அது பொம்மை தான் வச்சுருந்தாங்க. அப்போ வந்து டைரக்டர் வந்து அதில் தேவர், சின்னப்பா தேவர் தான் இருந்தார். ஒரே ஒரு தான் எம்ஜிஆர் பார்த்தோம். அந்த இடத்துல அந்த சீனையே கிட்டத்தட்ட ஒரு வாரம் எடுத்தாங்க. அதே மாதிரி நிறையா அந்த ராஜாஜாலி பில்டிங்லாம் இப்போ போக முடியாதுங்க. நாங்களாம் அங்கே அனாவசியமாக விளையாடின இடம் தான். அந்த படிக்கிட்டு வரைக்கும்லாம் ஏறும். ராஜாஜாலி பில்டிங் உள்ளெல்லாம் சுற்றி இருக்கும். எக்ஸாம்னால் வீட்டில் நாங்கள் எக்ஸாம் போகிறோன்ட்டு சைக்கிள் எடுத்து கிளம்பிட வேண்டியது. அந்த படிக்கிட்ட உட்காந்து படிக்கிறோம். அந்த மரம்லாம் இருக்குது பாருங்கள். இப்போலாம் அதெல்லாம் எடுத்துட்டாங்க. எடுத்து பின்னாடி சில்ட்ரன்ஸ் பார்க்குன்னு வச்சுருந்தாங்க, சில்ட்ரன்ஸ் தேட்டர். இப்போ அது கலையுணர் அரங்கமாக மாறிடுச்சு. கரெக்டுங்களா? இப்போ போனால் தெரியும் உங்களுக்கு. எங்களுக்கு சில்ட்ரன்ஸ் தேட்டர் இருந்தது. அங்கெல்லாம் நாங்கள் விளையாடின இடம். இப்போல்லாம் அங்கே போக முடியுமா? முடியாது. ஏன்னா அது அப்போதைய காலம். நாங்கள் சைக்கிள் எடுத்துகிட்டு நாங்களாம் அப்போ ஹீரோ மாதிரி, அதாவது ஹீரோனா மரியாதை கொடுப்போம். அது ஒரு ஜாலி கலாட்டா மாதிரி இருக்கும். பெரிய பெரிய பள்ளம்லாம் இறங்கி ஏறுறது, அப்படி அது ஒரு இனிமையான காலங்கள். இப்போ ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த வீடியோ போட்டால் அவங்க கொஞ்சம் ரசிப்பாங்க. அதுக்காக தான் சொல்கிறேன். அதே மாதிரி எங்கள் சிந்தாபேட்டில் மார்க்கெட்டில் ஒரே 2 பால் கடை இருந்ததுங்க. அவர் பால் கடை எப்படின்னா, பெரம்பூர்லேருந்து வருவாருங்க. ட்ரெயினில் வந்துட்டு சென்ட்ரல் பார்க் ஸ்டேஷனில் இறங்கிடுவார். எனக்கு அதெல்லாம் அப்போ தெரியாது. இப்போ தான் அப்படி ஒன்று பார்க்குறேன். இறங்கிட்டு அங்கேருந்து ரிக்ஷாவில் வருவாங்க. அவர் வரும்போது அவ்வளோ வரவேற்பு இருக்கும். அதுக்குள்ளே க்யூ பார்த்திங்கன்னா ஒரு 20-30 பேர் நிற்பாங்க பால் வாங்கிறது. அவர் வந்துச்சுன்னு பார்த்தா பக்கத்து கடைக்காரர் வந்திருப்பார். நம்ம கடைக்காரர் வரமாட்டார். ஒவ்வொரு டைமில் நம்ம கடைக்காரர் வருவார், பக்கத்து கடை வரமாட்டார். அது மாதிரி போட்டுன்னு ரிக்ஷா 2 பேர் தான். அப்போலாம் ஆட்டோலாம் கிடையாதுங்க. ரிக்ஷா அந்த கை ரிக்ஷா தான். சைக்கிள் ரிக்ஷா அந்த கை ரிக்ஷா தான். ஓகே, வரும். வந்தோடனே அவர் அந்த பெரிய தவளை இறக்குவாங்க. 2 தவளை பால், 1 தவளை தயிர். பெரிய பெரிய தவளை இறக்கிட்டு அப்படியே அதுக்குள்ளே க்யூ ஃபார்ம் ஆகும். டக்குன்னு பால் ஊற்றுவாங்க. எல்லாம் அக்கௌண்ட்டு தான். அதாவது பைசா கொடுத்து வாங்குறது 10ல் ஒருத்தர் தான் கொடுப்பாங்க. மற்றபடி எல்லாமே அக்கௌண்ட்டு தான். ஒரு நம்பிக்கையான இதில் ஓடும். ஒவ்வொருத்தர் நோட் பண்ணிப்பாங்க. ஒவ்வொருத்தர் நம்ம டெய்லி வாங்கினால நம்மளுக்கு தெரியும். நாங்கள் போய்ட்டு ஒரு 200 பால் வாங்கினோம் நினைக்கிறேன். 30 பைசா. ஓகேங்க, வாங்கிட்டு 200 பால் வாங்கிட்டு வந்துடுவோம். அதில் தான் எத்தனை பேருக்கு? 4 பேருக்கு டீ, 5 பேருக்கு 5 பேருக்கு காப்பி. அப்புறம் டீலாம் கிடையாது. டீன்றதெல்லாம் பெரிய விஷயம். காப்பி தான் எங்கள் வீட்டில் நிறைய போடுவாங்க அப்படின்னு. அதே மாதிரி தயிர் 15 காசு, பால் 15 காசு, பால் 30 காசு, தயிர் 15 காசு. இந்த மாதம் ஆச்சுன்னா அந்த 30ஆம் தேதி நம்ம மொத்தமாக கொடுப்போம் இல்லையா? மொத்தமாக வந்து 4,000 ரூபா 5,000 வரும். இது பாருங்கள், 30 போட்டால் இது ஒரு 4,500, அது 6 ரூபாய்க்கிட்ட ஏதோ கொடுப்போம். கொடுத்தோடனே அந்த தயிர்காரர் என்ன பண்ணுவார்னா, கொஞ்சம் வெண்ணெய் எடுத்து அந்த பால்லே போட்டு கொடுப்பார். தயிரில் இல்லை பாலில் போட்டு கொடுத்துருவாரு. தயிரில் போட்டு கொடுப்பாரு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ வந்து சூடாக இட்லி தான், எனி டைம் இட்லி தான் இருக்கும். அந்த இட்லியை பள்ளம் தூண்டி அது மேலே அந்த வெண்ணெயை வச்சோன்னா அப்படியே சாப்பிட்றன்னு உரியும், நல்லா வேகமாக. ஆனால் அந்த வெண்ணெய் இப்போ கிடைக்குமா? கிடைக்கல. சும்மா ஊற்றுக்குள்ளிய வெண்ணெய்ன்னு சொல்கிறாங்க. அந்த திருப்தி இப்போ இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். அதான். அதே மாதிரி சின்ன வீட்டில்
2 டாக்டர் தாங்க இருந்தாங்க எனக்கு தெரிஞ்சு. எங்கள் குரூப்பை திட்டத்தில் பாலகிருஷ்ணன் ஒரு டாக்டர் இருந்தார். அவர் வந்து அவரும் டாக்டர், அவங்க ஒய்ஃபு, அவங்க பேர் சம்திங் ஏதோ ரேணுக்காவோ ஏதோ பேர் மறந்துட்டேன். பட் பிஎட் கார்டில் வருவாங்க. அவ்வளோ கூட்டம் வரத்துக்குன்னே, அதாவது ஈவினிங் ஆனால் தான் வருவாங்க. நல்ல கூட்டம் இருக்கும். நாங்களாம் போனால் எல்லாருக்குமே இன்ஜெக்ஷன் போட மாட்டார். ஆனால் என்ன தான் ட்ரீட்மெண்ட்டு, அதாவது ஃபீவர் அது இதுன்னு பார்த்தா கூட இன்ஜெக்ஷன் போடாமல் ஒரு சாக்லேட் தருவார். இன்ஜெக்ஷன் போட்டால் சொல்லுவார், வலிக்காத கண்ணு பார்த்துன்னு. ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பார் அவர் ஒருத்தர். இன்னொன்று 24/7 இப்போ சொல்கிறோம், அப்போவே இருந்தார் எங்கள் டாக்டர் ஒருத்தர், விநாயகம்னு. உண்மையிலே அருமையான டாக்டருங்க, மறக்கவே முடியாது. அவர் எங்கே இருந்தாலும் அருணாச்சல் யூனிவர்சிட்டியில் இருந்தார். அந்த விநாயகன் டாக்டர் என்னென்னா எப்போவுமே இருப்பார். எமர்ஜென்சி எப்போ வேணால் அவர் நம்பி போகலாம். இன்னொன்று மேலேருந்து கீழே வரத்துக்கு 1/2 hour ஆகிடும். அவர் ஆர்டினரியாக மப்டியில் பார்க்கவே முடியாது. எப்போவுமே இன் பண்ணிவிட்டு ஷூ போட்டு ஷார்ட்டாக இருப்பார். பெல்ட்டு கட்டி இன் பண்ணி பெல்ட்டு கட்டி டை கட்டின்னு வருவார். அதமாக டாக்டர் அவர் வந்தால் சிரிக்க மாட்டான் மனுஷன், அப்படி இருப்பார். ஆனால் கைராசிக்காரங்க. இந்த 2 டாக்டர் தானே. இதையும் மிஞ்சி போனால் நீங்கள் ஜிஹெச் தான் போகணும். எங்கே ஜென்ரல் ஹாஸ்பிட்டல். அப்போல்லாம் இந்த ராஜாஜி ஹாஸ்பிட்டலாம் கிடையாது, ஜிஹெச் ஜென்ரல் ஹாஸ்பிட்டல், ஜெல்லாஸ்பத்திரின்னு சொல்லுவாங்க அது. ஓகேங்களா? இப்போ தான் அது பேரெலாம் மாற்றி ராஜீவ்காந்தி அப்படி இப்படின்னு போட்டாங்க. அப்போல்லாம் ஜெல்லாஸ்பத்திரி தான் எல்லாருக்குமே கை கொடுக்குறாரு. அதே மாதிரி ஹோட்டல்னு சொன்னிங்கன்னா 2 ஹோட்டல் தான் ஃபேமஸ். அது அருணாச்சல் யூனிவர்சிட்டியில் முரளிஸ் ஹோட்டல் ஒன்று இருக்கும். ஓகேங்களா? அங்கே தான் நான் இந்த தோசைலாம் பார்த்தேன். அப்போல்லாம் சாப்பிடும்போது இந்த இப்போ நெய் ரோஸ்டெல்லாம் கிடையாது, ஒன்றும் தோசை தான். தோசை, இட்லி, பூரி, சப்பாத்தி, அவ்வளோதான். மீதி பரோட்டா எல்லாம் ஒன்றுமே கிடையாது. பொங்கல் இருக்குது, வடை இருக்குது, அவ்வளோதான். அது விட்டிங்கன்னா இந்த சைடு வரணும். வந்துட்டிங்கன்னா அந்த சாமிநாயகன் ஸ்ட்ரீட் முனையில் அப்போ திரும்பினீங்கன்னா அங்கே வந்து தேவி கேப்னு ஒரு ஹோட்டல் இருக்கும். அது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் வரும்போது எப்போனா வீட்டில் டிஃபன் செய்யலான்னு போது அங்கே போயிட்டு, இல்லை ஒவ்வொரு டைமில் என்கிட்டே அப்போ ஒரு தோசையை 25 காசு 50 காசு கொடுப்பாங்க. அது எங்கள் அண்ணன் வாங்க மாட்டான், என்கிட்ட கொடுத்துருவான். எனக்கு என்னென்ன பயம், அந்த டைமில் எங்கள் வீட்டு பிள்ளைன்னு படம் வந்தது. அதில் வந்து ஒரு எம்ஜிஆர் அந்த பைசா விட்டுருவார், வழியில் மிஸ் ஆகிடும். அந்த ஹோட்டலுக்கு நான் மிரட்டுவான், என் பைசா இல்லைன்னு. அந்த நேரம் அது எனக்கு அவன் எங்கள் அண்ணன் ஜமன் அவன் பார்த்து தோசை வச்சு சாப்பிடுவான். நான் இந்த பாக்கெட்டில் பிடிச்சிட்டே தான் சாப்பிடுவேன். ஏன்னா அந்த எங்கன்னா விழுந்துட போகுதுன்ற பயம். சாப்பிட்டு அந்த 50 காசு கொடுத்துட்டு வரணும். அதெல்லாம் ஒரு இனிமையான காலம் தான். அப்புறம் என்ன சொல்லலாம், இது அங்கே ஒரு பொட்டலங்கடை இருந்தது. ஆத்தோரத்தில் ஒரு பொட்டலங்கடை ரொம்ப ரொம்ப ஃபேமஸு. சினிமா தேட்டர் போகிறோமா, நேராக போயிட்டால் 8 காசுங்க. அந்த காரா சேவ் அது இதுன்னு கொடுப்போம். நல்ல பெரிய மந்தாரையில் பொட்டலம் தான். அதாவது 10 பாக்கெட்டு 12 பாக்கெட் அப்படி வாங்கிடுவோம். 8 காசு ஒன்று போய்ட்டு பார்ப்பேன். அந்த அவரே கேட்பார், ஒரு முதலியார் நினைக்கிறேன் இங்கே, என்ன சினிமாக்கான, ஏன்னா எல்லாம் சில்ட்ரன்ஸ் நாங்களாம் இருப்போம். எங்கள் அம்மாங்கெலாம் வருவாங்க. எல்லாம் கும்பலாக ஒரு 7-8 பேர் போகும்போதே இந்த பொட்டலம் தான். அங்கே படம் போடும்போதே பொட்டலங்கள் இந்த ரோலை பரிமாறப்படும். லைனாக ரோலை கொடுத்துருவாங்க. படம் ஆரம்பிக்கிறான்னு இல்லை, நாங்கள் பாட்டு பொட்டலம் மிச்சம் ஒன்று ஒன்றா அப்படி லைட்டாக சாப்பிட்டு, அது ஒரு காலங்கள், ரொம்ப அருமையான காலம். எங்கள் இடத்துல தான் கூவாறு இருந்தது. அப்படியே நேராக போனோம். எல்லாமே எங்களுக்கு சென்டருங்க. சிந்தாப்பட்டில் எங்கள் ஏரியா அப்படின்னா எப்படி ஏற்றாலும் 10 minutes தான். இங்கேருந்து மவுண்ட் ரோட் 10 minutes, சென்ட்ரல் ஸ்டேஷன் 10 minutes, இப்படி வந்தால் எக்மோர் 10 minutes, ஜிஹெச் மட்டும் 20 minutes. ஏன்னா இது போய் அப்படி திரும்பணும், அதுக்கு தான். மற்றபடி எல்லாமே ஜாலியாக இருந்தது. நல்ல எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அங்கேருந்து தாம்பரம் வீடு கட்டிட்டு வரும்போது கொஞ்சம் ஃபீல் பண்ணி தான் வந்தோம். அப்போது ஏன்னா எங்களுக்கு எக்மோரில் ஆஃபீஸ்னால ரொம்ப ஈஸி. டிஃபன் சாப்பிட்றதுக்கு ஒரு டீ சாப்பிட்ணும், இல்லை தண்ணி குடிக்கணும் கூட வந்துடும் வீட்டுக்கு சைக்கிள் எடுத்துகிட்டு. அப்படின்னு வாழ்ந்த இது. அதுக்கப்புறம் தாம்பரம் போயிட்டு ஆஃபீஸுக்கு இதுக்கும் டிஸ்டன்ஸ் ரொம்ப இதுவாகிட்டு ட்ரெயினில் போய் வரேன்ல, சாப்பாடு கட்டின்னு வர அளவுக்கு ஆகிப்போச்சு. அப்புறம் நான் லைப்ரரியில் ஒர்க் பண்ணேன். உங்களுக்கு தான் தெரியுமே, சொல்லியிருப்பேன். மார்னிங் 7:30 மணிக்கெலாம் கிளம்பிடுவேன். 6 மணிக்கு கிளம்பிடுவேன். கிளம்பி 7:30 மணிக்கு மயிலாப்பூர் வந்துட்டு அங்கே நியூ மாடல் மேக்சின் சர்க்குலேட்டிங் லைப்ரரி ஒன்று இருக்கும். அங்கே தான் நான் ஒர்க் பண்ணேன். அந்த வேலை முடிச்சுட்டு 1 மணிக்கு, அது எப்படி 12:30 1 மணி முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் எங்கள் ஆஃபீஸ் போவேன். எக்மோர் ஸ்டேஷனில் டியூட்டி ஆர்எம்எஸ் அப்படின்னு. அங்கே போய்ட்டு அதை முடிச்சுட்டு எப்படியும் ஈவினிங் 7:30 8 o'clock கூட ஆகும். அதுக்கப்புறம் தாம்பரம் போவேன். சிந்தாப்பட்டில் இருக்கும்போது அந்த வேலை இருந்தது. சிந்தாப்பட்டி ஈஸியாக போய்டும், தாம்பரம் போகும்போது இது மாதிரி ஆகிடும். அது ஒரு ஸ்வீட் மெமரிஸுங்க. அப்போல்லாம் முடியும், அதாவது
நிறைய விஐபிஸ்லாம் அப்போ மீட் பண்ண காலங்கள் அது. எங்கே லைப்ரரியில் ஒர்க் பண்ணும்போது எல்லா சினிமா ஆக்டர் தான் எனக்கு தெரியும். ஆனால் இதை மாதிரி இது அப்போ இல்லை. அதாவது வேலை உண்டு ஏன்னா டைம் ஆகிடுச்சுன்னா நம்ம அடுத்த வேலையை பார்க்க முடியாது. யாராக இருந்தாலும் சரி, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஜெய்சங்கர் தான். அந்த டைமில் ரொம்ப ஃப்ரீயாக பேசுவார், உரிமையாக பேசுவார். என்னடா லேட்டா அப்படின்னுவார். அப்போ நம்ம சின்ன பையன் அவன் உடனே அவங்க 3 பசங்களும் வருவாங்க. இப்போ டாக்டர் பாருங்க, கண்டக்டர், ஐ மீன் விஜய், அவங்க பசங்க பேர் சஞ்சய், விஜய், சங்கீதான்னு பொண்ணு பேர். ஏன்னா அவங்க வீட்டுக்கு நல்லா தெரியும் எனக்கு. ஜெய்சங்கர், அவங்க ஒய்ஃப் பேர் கீதா. அவங்க வீட்டில் பெரிய அல்சன் டாக் வச்சுருந்தாங்க. அவங்க யாரோ ஒரு பேட்டி கூட அப்போ கேட்டாங்க, ஏன் பொண்ணுக்கு சங்கீதான்னு வச்சுக்கணும், என் பேரில் பாதி என் ஒய்ஃப் பேரில் பாதின்னு சொன்னாங்க. அதெல்லாம் நல்ல மெமரிஸில் இருக்குது. நான் போனாலே அந்த லைப்ரரி புக் எடுத்து இந்த 3 பேரும் வந்துடுவாங்க. வந்துட்டு அண்ணா இதை கொடு, அங்கிள் இதை கொடுன்னு கேட்பாங்க. நான் எதுவும் தட்ட முடியாது. இதில் வேறு அவர் மேலே வந்து பார்த்துட்டானா, பசங்க கேட்கறத கொடுத்துரு அப்படின்னாரு. ஐயா நான் கொடுத்துருவேன், நான் இல்லைன்னு சொல்லிட்டு எடுத்துன்னு போயிடுவாங்க. அவங்க பாட்டு ஜாலியாக போயிடுவாங்க. அது மாதிரி நிறைய பேர் எனக்கு தெரியும். ஆனால் யார்ட்டையும் அவ்வளோ பேசுனதில்லை. பேசுனது நான் நம்ம டியூட்டின்னு. மோகன்லாம் நான் ரொம்ப ஈஸியாக பார்ப்பேங்க. அவர் பாம்குரோ ஹோட்டலில் இருந்தார். அவரை மீட் பண்ணார். அப்படி மனோரமா, அவங்க பூபதி, அவங்க சன் இருக்காங்க, அவங்களாம் நல்லா தெரியும். வாலி, மகாலிங்கபுரம் வீடு எல்லாமே நல்லா தெரியும். அதான் இதெல்லாம் சொல்லும்போது எல்லாத்தையும் சொல்லிடணும் அப்படின்ட்டேன். இன்னும் நிறைய இருக்குது. தோண்ட வந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? இது ஒரு ஸ்வீட் மெமரிஸுங்க. சிந்தாய்பேட்டைன்றது ரொம்ப ரொம்ப இது. அதேமாதிரி எங்கள் சிந்தாய்பேட்டில் அணைக்கட்டம்மா கோயில்னு ஒன்று இருந்தது. ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் சாமிங்க. எதனா ப்ரேயர்னா அங்கே. அதே மாதிரி நேப்பிய பார்க்காண்ட ஒரு பிள்ளையார் கோயில் இருந்தது. எங்களுக்கு எக்ஸாம்னா அந்த டைமில் போய்ட்டு படிக்கிறோமோ இல்லையோ அங்கே போய் 10 நிமிஷம் உட்காந்தோன்னா நல்லா எழுதலாம். அப்படி ஒரு நம்பிக்கை. எழுதுவோம். படித்து எழுதுனோமோ பார்த்து எழுதுவோம். அதான் விஷயம். ஓகேவா? மீண்டும் சந்திப்போம். ஜாலியாக எடுத்துக்கோங்க.